கருத்து நாமத்தை மைகொண்டதாக தேவன் இந்த உபவாச தொழுதுகளை இறக்கம் பாராட்டினார். நாமத்தை மைகொண்டதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடந்து சொல்லுவோம். சங்கீத புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவருக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். தேவனுடைய நாமத்தை மையமுள்ளதாக தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற மறைப்பொருள் யாரிடத்தில் கொடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் அவர் பயப்படுகிறானோ அவருக்கு கொடுக்கிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பல மில்லியன் கணக்கில் தூரத்தில் காணப்படுகிற பரமபிதா மகா பேர் பரிசுத்தர், யாரும் காணாத அதிசயமான ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் தன் ஆதீனத்தில் வைத்திருக்கிற மறைப்பொருள் இந்த 66 புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்க எல்லாம் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிற, நடக்க போகிற எல்லா காரியமும் யாரிடத்தில் வைத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு எந்த ஒரு மனிதன் பயப்படுகிறானோ அவனிடத்தில் இருக்குது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுக்கு பயந்து காணப்பட்டீங்கன்னா, அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற எல்லா மறைப்பொருளும் நமக்கு வெளியரங்கமாக்கி கொடுப்பார். மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தோடு வாசிப்போம். ஆத்துமாக்களை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரமே கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் ஒரு காரியம் செய்யார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக தான் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிக்கு அறிவிக்காம எந்த ஒரு காரியங்களும் செய்யப்படுவதல்ல. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகம் சொல்லுகிற பிரகாரம் அவருக்கு பயப்படுகிறவருக்கு அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு தன் மறைப்பொருளை அறிவிக்கிறார். மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அவர்களுக்கு பயப்படாது இருங்கள், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. இந்த பூமியில் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் 3 காலத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதனால இந்த பூமியில் காணப்படுற அக்கிரம பாவம் செய்கிற மனிதனுக்கு நீங்கள் பயப்படாமல் தைரியமாக என் சமூகத்தில் நீங்கள் காணப்படுங்கள், நான் எல்லாத்தையும் அறிவித்து விளங்க செய்கிறேன் என்று சொல்கிறார். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தேவன் என்ன பயம் என்ன சொல்லுகிறார்? இந்த பூமியில் பாவம் என்று அக்கிரம் என்று சொல்லப்படுகிற தேவனுக்கு மனிதனுக்கு ஒரு பெரிய பிரிவை உண்டாக்கப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை எந்த ஒரு மனிதன் வெறுக்கிறானோ அவனே கடவுளுக்கு பயந்தவன் என்று சொல்லுகிறது. அதனால் இறைவனுக்கு பயப்படுகிற விஷயங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மாம்சத்துக்குரிய ஒரு விஷயங்கள், இன்னும் ஒன்று ஆவிக்குரிய விஷயங்கள். ஆனால் மாம்சக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அக்கிரம பாவங்களை விட்டு விலகிறது. ஆவிக்குரிய விஷயம் என்பது அவருடைய கட்டளைகள். சபை 10 மணினா 9:30 மணிக்கு வரணும், அதான் கடவுளுக்கு பயப்படுற பயம். ஆவிக்குரிய விஷயங்கள். குடும்ப ஜபம் 7 மணினா 6:30 மணிலாம் உட்காந்து ஜபத்தில் தயாராகணும். இது ஆவிக்குரிய விஷயங்கள்.
ஆனால் ஆவிக்குரிய விஷயங்களும் மாம்சக்குரிய விஷயம் பிரிக்கிறான். ஒன்று மாம்சக்குரியமாகிய தன் சரீரத்தில் செய்யக்கூடிய இச்சைகளை விட்டு விலகி தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆவிக்குரிய பயம் என்பது அவர் சமூகத்தை சார்ந்த விஷயங்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட நிலைகளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்கிறது. இப்படி எந்த ஒரு மனிதனும் காணப்படுகிறானோ அவருடைய ஆதீனத்தில் இருக்கிற எல்லா ரகசியமும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுக்குள்ளாக அவர் வெளியரங்கமாக்கி அந்த மனிதனுக்குள்ள தெரியப்படுத்துகிறார். அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய ரகசியம். எந்த ஒரு மனிதன் தீமைக்கு விட்டு விலகுகிறானோ, பாவத்துக்கு பயப்படுகிறானோ, தேவனை முன்னெடுத்துகிறானோ அவனிடத்தில் இருக்கின்ற இறைமார்க்கம் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாக்கியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாக்கிகளின் தலைவனும் ஆகிய 2 பிரதானிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசிப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையில் காவல் பண்ணிவிட்டார். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசிப்பின் வசத்தில் ஒப்புவித்தார். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாக்கியும் ஆகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்தில் ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிடிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னார். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த பழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். இதுதான் இதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து அந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னார். அர்த்தம் நன்றாயிருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலைமையில் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. என் தலைமேல் கூடையில் இருந்ததை பறவைகள் வந்து பட்சித்தது என்றார். நாம் பார்க்கிறோம், யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளாக இருக்கிறார். பார்வோனுடைய பிரதானிய 2 பேர் காணப்படுகிற பானபாத்திரருக்கு ராஜாவுக்கு அப்பங்கள் திராட்சை ரசம் கொடுக்குற 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் ராஜாவுக்கு தீமை செய்ய நினைக்கப்பட்டதாக அவர் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலை இருக்கிறாங்க. அப்போ அந்த சிறைச்சாலை சீனியராக இருக்கிறான் யோசேப். அப்போ அங்கே அவளை கண்காணிப்பை விசாரிப்பதை பொறுப்பில் கொடுக்கிறார்கள். அப்படி காணப்படும் போது 2 அந்த பிரதானிகளை பார்த்தீங்கன்னா பானபாத்திரக்காரர்கள் கனவு பார்க்குறாங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை செடியை பார்க்குறான். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அப்பங்களை பார்க்க அவர் கூடையில் இருப்பது. அந்த பார்த்த பிறகு அவர்கள் என்ன அர்த்தம் தெரியாமல் 2 பேரும் ஒரே நைட்டில் வருது. காலையில் போய் பார்க்கிறான் யோசேப்பு, முகம் மாறி இருக்கிறது, திகில் சூழ்ந்திருக்கிறது. ஏன் உங்களுடைய முகம் நேற்று இருந்தது போல இல்லை என்று கேட்கிறான். நான் ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிறான். அதுக்கு முதலாவது சொன்னப்பட்ட திராட்சை செடியை காணப்படு அவன் சொல்கிறான், 3 நாளுக்கு பிறகு நீ விடுதலையாக்கப்பட்டு நீ என்ன பண்ணுவேன், ராஜாவுக்கு முன்பாக நீ மீண்டும் பானபாத்திரக்காரனாக இருப்பாய். இன்னொருத்தர் அதே சொப்பனம் சொல்கிறான், நீ இப்படியாக நீ குற்றவாளியாகி நீ தண்டிக்கப்பட போகிறார் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு கைதியாக அனாதையாக சிறைப்பிடிக்கப்பட்ட யோசேப் தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனாலே, தேவனுக்கு பயந்து காணப்பட்டதுனாலே ரகசியமெல்லாம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் சொல்லுகிறான், இது கர்த்தருக்குரியது, மறைப்பொருள் எல்லாம் தேவனுக்குரிய விஷயங்கள். 41ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2 வருஷம்
இன்னும் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டியிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து குளிர்மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டியிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்துக் கொண்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளை அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொள்ள சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் அவங்க கண்ட சொப்பனத்துக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படி எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நினைவிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். இங்கே பார்க்கிறோம், இந்த சொப்பனம் பிறகு 2 ஆண்டு கடந்து போகிறது. பார்வோன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அழகும் புஷ்டியுமான 7 பசுகள் நதியிலிருந்து ஏறி வந்தது. அவள் பின் அவலட்சணமான கேவலமான வேறு 7 பசுகள் வந்தது. பின்பு சாவியானது கீழ்காற்றின 7 கதிர்கள் பார்த்தா. இதை பார்த்து பார்வோன் அரண்டு போயிட்டான். அர்த்தம் தெரியல. 7 நல்ல செழுமையான பசு வருது, 7 அவலட்சமான பசு வருகிறது. இதில் முடிவு என்ன என்று அவன் பதறுகிறான். இப்போ பானபத்திரக்காரன் சொல்ல, நான் செய்தது எவ்வளோ பெரிய தப்பு. 2 ஆண்டுகள் முன்பாக நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது நாங்கள் ஒரு கனவு கண்டோம். வெவ்வேறு கனவுகள் வெவ்வேறு அர்த்தம் சொல்லி எங்களுடைய கனவுகளை சொன்னான் என்று சொல்லி உடனே அவன் கடந்து வந்து சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை கொண்டு போகிறார்கள். அங்கே யோசேப்பு அங்கே பதில் சொல்லுகிறான். இந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்ச காலங்கள் உண்டாக போகிறது. இந்த தேசத்தில் 7 ஆண்டுகள் 25 வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம், சொப்பனம் ஒன்றே. அவர்களின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீர்ந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். சொல்லுகிறான், 7 ஆண்டுகள் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாக போகுது தேசத்தில். பின் இருக்கிற 7 ஆண்டுகள் பெரிய பஞ்சம் உண்டாக போகுது. பார்வோனுடைய சிந்தையில் கரெக்டாக தோன்றுகிறது. இப்போ இந்த பஞ்சகாலத்தை எப்படி மாற்றுவது நடத்துவது என்று சொல்லி யோசிக்கிறார்கள். அரண்மனைக்குள்ளாக யாரை எதுக்கு நியமித்து தேசத்தில் விளைகிற பொருளெல்லாம் தானியங்களை ஒன்று சேர்க்கவும் பின்வரும் பஞ்சகாலத்தில் அதை பங்கிடுவதற்கு என்ன செய்வதென்று யோசிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் அரண்மனையில் தீர்மானம் பண்ணுறார்கள். இதற்கு தகுந்த ஒரு மனிதன் யோசேப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நம் வாழ்க்கையில், சொந்த வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தேசத்தில் காணப்படுற எல்லாமும் என்ன சூழ்நிலையில் கடந்தாலும் கர்த்தர் அறிவிக்கக்கூடியவர். அதை கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் சோம்பேறித்தனம் நம்ம தான். வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற எல்லா விஷயங்களும் நாம் ஏன் இப்படி வருகிறது, இது காரணம் என்னென்னு கேட்டு நாம் விடுதலை ஆக்கி கொள்ளாமல் நாம் தவித்து பக்க வழியாக போயிட்டுருக்குறோம். சகலத்தும் அறிந்திருக்கிற தேவன், அவர் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. அவர் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை கேட்டு பெற்று நாம் சுகப்படுத்தி கொள்ளாமல் நாமே நம்மை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற நம்மளாம் தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாதனாலே சொந்த வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தேசத்தில் நடக்கிற விஷயம் நம்ம தெரியாமல் போகிறோம். நாமளும் சிக்கி கொள்ளுகிறோம்.
தானியேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்திலே நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனம் அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றார். அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவை நீர் என்று வாழ்க, சொப்பனத்தை உங்கள் அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அந்த அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாட்டிலே சொன்னார்கள். ராஜா கல்தையருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எரிக்கலங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களானால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றார். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அந்த அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார். நேபுகாத்நேச்சர் 2ஆம் வருஷத்தில் ஆளுகை செய்யப்படும் போது அவன் சொப்பனம் பார்க்கப்படுகிறான். அந்த அதிர்ச்சியில் சொப்பனத்தை மறந்துட்டான். விழுந்து ஏந்திருக்கிறான். தன் அரண்மனை முற்றத்தில் தேசத்தை ஆளுகை செய்கிற மந்திரவாதி, சூனியகன், அறிவாளி, ஞான் எல்லாம் கூட்டுறான் அப்படிங்கிறான். ஏன் ராஜா இவ்வளவு அர்ஜெண்டாக கூட்டுகிறார் என்று எல்லாம் திகைத்து போய் நிற்கிறார்கள். நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லுங்க, யாரும் மாற்றிக்கிட்டு சொன்னீங்கன்னா உங்களை கொண்டு போடுவேன் அப்படிங்கிறான். அதில் எல்லாம் கேட்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். சொப்பனம் எனக்கு என்னன்னு தெரிய மறந்துவிட்டேன், சொப்பனத்தை நீங்கள் சொல்லணும், அர்த்தத்தை சொல்ல, அப்படி சொல்லப்படவிட்டால் நீங்கள் எல்லாம் ஞானி அறிவாளிங்கிறதுக்கு தகுதியற்றவன், நீங்கள்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவன் கட்டளை பிறப்பிக்கிறான். இப்படி காணப்படும் போது தேடுகிறார்கள், தேசத்தில் எவங்களும் ஞானி இருக்கிற அறிவாளி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஞானியங்க பட்டியலில் தானியேல் இருக்கிறான். தானியேலை தேடி கண்டுபிடிச்சி அவனு கொல்லுவதற்கு போகிறார்கள். அவன் கேட்குற என்ன பிரச்சனை அப்படி கேட்குறான். ராஜா ஒரு கனவு கண்டார், அதை மறந்துட்டார், பூமியில் இருக்கிற ஒருவனும் சொல்ல முடியல, ஆனால் நீங்கள் ஞானிகள் ஆவதற்கு யோக்கியர்கள் என்ன பண்ண உங்களெல்லாம் கொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியம் அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவம் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரிகளிடத்திலாவது ஜோசியரிடத்திலாவது கல்தேயரிடத்தில் கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டார். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவர் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடைய தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று பார்க்கிறான். வந்துட்டான், கொஞ்சம் தவணை கேட்குறான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் தேவ சமூகத்தில் விசாரிக்க போகிறேன் என்று சொல்லி. வாசிக்கும். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையின் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கேன், இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்கள் எழுந்திற்று. தானியேல் ஒரே வார்த்தை சொல்லிட்டான், ராஜா பார்த்த சொப்பனத்தை சாதாரண மனிதன் சொல்ல முடியாது. அவன் கேட்கிறான், மகா பாபிலோன் நகரமாக ஆட்சி பண்ணுகிறான், ஒரு பெரிய ராஜரிகம் பெற்று எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், இனி இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று அவன் எண்ணுகிறான். அவன் மனம் மேட்டிமையாகி, பூமியில் நம்மளை போல ஒரு பெரிய மனிதன் கிடையாது, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய ஜெயத்தை நாம் நாட்டி விட்டோம் என்று அவன் இருமாப்பு கொண்டு நினைக்கிறான். இனி இந்த உலகத்தில் என்னடா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போதான் தேவன் கடந்து வந்து அந்த சம்பவத்தை அறிவிக்கிறார். 38 வாசிப்போம். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் அகாய்த்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக் கொடுத்து உமை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று இருக்கும். 4வது ராஜ்யம் இரும்பை போல குணமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால்விலர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்கிற நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்புடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால்விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீ இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாது போல அவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தில் தேவன் என்னென்னைக்கும் அடியாத ஒரு ராஜ்யம். இங்க பார்க்கிறோம், 5 பார்ட்டா பிரிக்கிறார். ஒரு தலை, ஒரு மார்போ, ஒரு தொடைப்பகுதி இப்படி காண்பித்து 5வது பகுதியாகிய 10 விறகுகளை காமிக்கிறார். அதில் பாதி இரும்பு பாதி களிமண் இருக்கும். இப்படிப்பட்ட காலங்களை வரவு வானத்திலிருந்து ஒரு கல் பெயர்ந்து வந்து அதை அழித்து போடு என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் கடைசியாக காண்பிக்கப்பட்ட 10 விரல்கள் என்பது 10 ராஜாக்கள் ஆளுகிற நாட்களில் இருக்கிறோம். நாமே கடைசி நாளுக்கு நின்று கொண்டு இருக்க என்பதே கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகள் முன்பாக தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காலத்தின் மத்தியில் நாம் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாட்களை சமயங்களை சந்திக்க நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் உணராத புரியாத இருந்தேன்னு சொன்னால் நாம் ஒரு பரிதாபமான முடிவுக்கு நாம் தள்ளப்படுவோம். ஆனால் கிறிஸ்து மண்டலமாகிய ஊழியர் செய்கிற ஊழியர்கள் தேவஜனங்கள் எல்லாம் காலங்களும் சமயங்களும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாம் மறைப்பொருளத்தின் ஆதீனத்துவ தேவனை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறுகிற 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. தானியேல் தீர்க்கதரிசி நாட்கள் அடுத்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். நல்லா சம்பூர்ணமாக எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜ மரியாதை. அண்ணாவுடைய எண்ணங்கள் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தான் சொந்த தேசமாகிய எருசலேமை குறித்து அவருக்கு யோசனை காணப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியால் அறிவிக்கப்பட்ட 70 ஆண்டுகளோட நிலை என்ன? தேவனுடைய ஆலயங்கள் இடித்து கிடக்கிறது. தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். கடவுளுடைய கோமாக்கனி ஆகிய மனிதனின் பாவத்தின் நிமித்தம் உண்டான 70 ஆண்டுகள் முடிந்து விட்டாத என்று அவன் புசியாமல் குடியாமலும் 21 நாள் உபவாசித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கி இருக்கிற ஊழியர்கள் நல்லா சாப்பாடு துண்ணுட்டு நல்லா தூங்குவான், சுகபமாக பிரயாணம் பண்ணுவான். மக்களை கூட தேசத்துக்கு சத்தியத்தை கொடுத்து இயேசு வரியை கொடுத்து அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இவனுடைய இந்த பக்தி வைராக்கியத்தை பார்க்குறோம். கடவுளுக்கு எவ்வளோ பயப்படுகிறான் பாருங்க. என் ஜனங்கள் எல்லாம் சிறைப்பட்டு கிடக்கிறது, என் ஆலயங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஆண்டவரே இவனுடைய கோபம் முடிந்து விட்டா என்று அவன் கதறுகிறான். சாதாரண நிலையில் உபவாசி 21 நாள் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். நீ சொல்லப்படவிட்டால் நான் எழுந்து போக மாட்டேன் என்று சொல்லி 21 நாள் பிறகு தான் தெய்வத்துவன் கடந்து வருகிறார். என்னை பிரியமான சொல்லுகிறார். எவ்வளவு நீ வேண்டுதல் செய்த முதல் நாள் என்ன ஆயிடுச்சு? கட்டளை வெளிப்பட்டது. சாத்தானவன் உன்னை வந்து பார்க்காத அளவுக்கு என்னை தடுத்தான் என்று சொல்லுகிறார். மேசை பிறப்பும் கடைசிகால தீர்மானத்தை
இனி பூமியில் நடக்க போகிற எல்லா சம்பவத்தையும் தானியேலுக்கு இப்படியாக காபிரியேல் தூதன் அறிவித்தான் என்று பார்க்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் ஊழியரெல்லாம் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கடவுளுடைய வாக்கு வேத தத்துவம் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கொஞ்சம் கூட யோசனை இல்லை. பணம் சொத்து சுகம் இருக்குது, நாம் சுகமாக வாழ்ந்தா போதும், இயேசு வந்தானா அவர் வராட்ட பண்ண நமக்கு என்ன இருக்குது, ஏன் 2025 ஆண்டு வரைக்கும் வரலை என்று ஒருவனு கேட்கறது கிடையாது. கடவுளை விசாரிப்பதல்ல, என்ன நாம் செய்யப்பட வேண்டும், தேவ திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, நாம் என்ன நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று ஒருவனாயிலும் கேட்பதற்கு தேசத்தில் ஆள் கிடையாது. ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு சம்பூர்ணமாக வாழ்ந்து கொண்டிருக்க தானியேல் அவன் வேதனைப்படுகிறான். தன் ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள், தேவனுடைய கோபாக்கனை முடிந்து விட்டதா என்று அவன் பரிதபிக்கிறான் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். தானியேல் 12:7. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற ஒரு பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். தானியேல் ஒரு வெளிப்பாட்டை பார்க்கிறான். உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய மிக காலத்தில் எழும்புவான், யாதொரு ஜாதியும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டார், ஒரு பெரிய ஆபத்து காலம் வரும் என்று சொல்லுகிறார். அதை பார்த்து அவன் அழுகிறான். அர்த்தம் தெரியல, என்ன செய்வதென்று தெரியல. அவனை தூதன்கிட்ட கெஞ்சுகிறான், இடைய முடிவு என்ன இருக்கும், பொருள் என்னன்னு சொல்லி. அப்போ சணல் வஸ்திரத்தர் ஆற்றின் தண்ணியில் நிற்கிறவனாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் இடது கரத்தையும் வானத்தினாரை ஏறெடுத்து ஒரு காலம் காலங்கள் அரை காலம் செல்லும் பரிசுத்தமான வல்லமை சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டதா பார்க்கிறோம். அல்ல, ஆதி முதல் அந்த வரைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் பின்பு நடக்க போகிற சம்பவத்தை தேவன் தானியேலுக்கு அறிவித்தார் என்று பார்க்கிறோம். கடவுளுக்கு பயந்தான். ராஜாவை சேவிக்கப்பட வேண்டும் என்று 30 நாட்கள் அப்படி சேவிக்கப்படப்பட்டால் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளை கொடுக்கிறான். நான் செத்தாலும் சாகுவேன், ராஜா கட்டளைக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று எதிர்த்து நின்ற ஒரு மனிதன் கடவுள் வார்த்தைக்கு பயந்தான். தான் வாழ்வும் வளமும் ஒன்றுமில்லை என்று அவன் எண்ணினான். அதனால தான் கடவுள் அவன் ஒரு பெரிய மகானாக பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஆதி காலம் போது அந்த வரைக்கும் இருக்க எல்லா மறைப்பொருள் அவன் அறிவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயந்தால் நான் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயமும் அறிவிப்பார். இந்த பூமி நடக்கிற ஒன்று நமக்கு தெரியாமல் அவர் சொல்லவே மாட்டார். வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பனோ? சோதோமுடைய பட்டணங்கள் அக்கிரம பாவம் செய்து தேவன் கோபம் கொண்டு அதை அழிக்க போகிறார். பூமியில் அழிக்க போகிற சம்பவத்தை சாதாரண ஒரு மனிதனாகி ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் சோதோமுடைய பட்டணத்தை அழிக்க போறேன் என்று சொல்லி கெஞ்சுகிறான். ஆண்டவர் 50 நீதிமான் 45 நீதிமான் 40 நீதிமான் தப்பி வைப்பேன் கெஞ்சுகிறான். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுக்கு ஒரு பெரிய பயந்த மனிதன். வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஒன்றின் மேல் அவனை தகன
தொடர்ந்து வாசி. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் கிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டளைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இங்க பார்க்கிறோம், அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறார். 12 வருஷம் வளர்ந்து வருகிறான். 12 வயது ஆகிறது. கடவுள் திடீரென்று வந்து, அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கினை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் நான் காண்பிக்கும் மோரியா தேசத்துடைய மலையிலே அதை பலியிடு என்று சொல்கிறார். தேவ சத்தத்துக்கு பயப்படுகிறான். ஒரு கழுதையில வெறுகளை கட்டுகிறான். கூட 2 ஆட்களை அழைத்து கொள்கிறான். 3 நாள் பிரயாணப்பட்டு போகிறான். தேவன் குறிக்கப்பட்ட மலையில போயிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி எவ்வளோ 3 நாள் பேசிட்டு போயிருப்பாங்க. என்னப்பா ஆண்டவர் சொன்னார், அங்கே பலியிட சொன்னார், பலியிடுவதற்கு விரவு எடுத்துட்டு வர ஆடி எங்கன்னு கேட்டிருப்பான். போகிறார்கள். 2 பேரும் சேர்ந்து தான் பலிபீடத்தை கட்டுகிறார்கள். விறகு அடுக்கிறார்கள். தன் பையனுடைய கையும் காலும் பிடிச்சி கட்டுறாரு. ரொம்ப வயசானவர். நம்ம பிள்ளைலாம் என்ன பண்ணும், அப்பாவை கட்டி வச்சு கொண்டுட்டு வந்துடுவான். ஆனால் அதற்கு ஒருபோதும் அவன் மாற்று கருத்தோ மறுதளிப்பே கிடையாது. தன்னை முற்றும் அவன் அர்ப்பணிக்கிறான். கையும் காலும் கட்டி ரொம்ப வயசான, ஏன்னா 100 வயசு 112 வயசு கிட்டத்தட்ட போயிட்டுருக்கு. எவ்வளோ வயதானவர் இருப்பான். இவன் 12 வயசு. அப்பா ஒரே தள்ளி விட்டு வந்திருப்பான். ஆனால் அவன் அப்படி செய்யலை. கட்டின பிறகு அருவாளை எடுத்து ஓங்குறார். ஒரு சத்தம் உண்டாகுது. வாசிப்போம் அந்த வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனை ஒன்றும் செய்யாதே, நீ அவனை ஒரு புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறாய். எப்படி பிள்ளை வளர்த்திருக்கான் பாருங்க. அருமையான ஒரு மகன். தன்னை கொலை செய்ய போகிறான் தன் தகப்பன். ஓடி இருக்கலாம், மறுதளித்திருக்கலாம், அப்பாவை தள்ளிவிட்டு இருக்கலாம். தன் தகப்பனுடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றிவிட தயாராகிறான். நாமளே எப்படி புள்ள வளர்க்குறங்கிறத கற்றுக்கணுங்களாம். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பாவம் அக்கிரமம் மீற தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தில் போனாவே சின்ன குழந்தை தானே போனால் போவோம். அதை கண்டிக்க வேணும், புத்தி சொல்ல வேணும், வளர்க்கப்பா. அதுதான் நீதியின் பிள்ளையாக மாறும். அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறாய். அதான் சொல்றது, ஆபிரகாம் செய்ய போற ஆபிரகாம் மறைப்போன் என்று சொல்லுகிறார். இந்த வருக ஆபிரகாம் ஈசாக்கு ஆக்கப்பட தேவன் என்று சொல்லுகிறோம். சாதாரண கிடையாது. ஆபிரகாம் தேவன் சொல்ல காரணம், அவ்வளவு பெரிய கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன், பொல்லாப்பு விலை ஓடினவன், தேவன வார்த்தைக்கு முற்று தன் அர்ப்பணித்த ஒரு மனிதன். ஆனால் நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக அவருடைய ரகசியம் நமக்குள்ளாக இருக்கப்பட வேண்டும். பூமியில் செய்கிற எல்லா காரியங்களும் நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும்னா அவருடைய எல்லா காரியங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும். அவர் சமூகத்தில் நாம் கெஞ்சப்பட வேண்டும். அனுகூலத்துக்காக நாம் பார்த்த யோசேப், தானியேல், இவங்களோ ஒரு பெரிய தேவ சமூகத்தில் காணப்பட்டவர்கள். கடவுள் ராஜ்யத்தை நீதிக்காக அவர்கள் ஓடினார்கள். அதனால்தான் தேவனுடைய எல்லா மறைப்பொருளும் அவருக்குள்ளாக காணப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக
தேவனுக்கு தான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஊரு கதை சொந்த கதை பேசி வாழ்க்கை வீணாக்கி கடவுளுக்கு கோபம் உண்டாகி நாம் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. குடும்ப வாழ்க்கையை தவிர மித்திருக்கிற வேலையெல்லாம் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். தேவனே சரணாகதியாக நாம் காணப்படும் போதுதான் அவருடைய அன்பை நான் விளங்க செய்ய முடியும். அவர் சமூகத்தை காத்திருக்கும் போது அவருடைய மகத்துவம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக தேவனுடைய ரகசியம் மறைப்பொருள் அவருடைய பயந்தவரிடத்தில் இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் இருக்கு, நேரம் இல்லாது என்பதனாலே ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தின 10ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் பார்க்கிறோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின வருஷம் வரைக்கும் எழுதப்பட்ட எல்லா மறைப்பொருளும் சொல்லுகிறார். இனி காலம் செல்லாது, தேவன் தம்முடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசி சுவிசேஷம் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதப் போவதும் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று பார்க்கிறோம். தானியேல், யோசேப், ஆபிரகாம் பல மகான்கள் மூலியமாக அறிவிக்கப்பட எல்லா காரியங்களும் 7ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதுகிற நாட்களில் நிறைவேற்றி முடிக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் இறைசமூகம் எதிர்பார்க்கிற அவருடைய தீர்க்கதரிசிகள் மத்தியில், அவர் பயப்படுகிற மனிதர்கள் மத்தியில் அவருடைய மறைப்பொருள் மறைந்திருக்குது என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் விழித்து கொள்ளப்பட வேண்டும். காலங்களும் சமயங்களும் பார்த்து நாம் எப்படி வாழ வேண்டும், தன் குடும்பங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும், தன் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வழி நடத்தப்பட வேண்டும் என்று நாம் அறிந்து கடந்து போகும்போதான் அவருடைய ரகசியமெல்லாம் நமக்குள்ளாக இருக்கும். நம்மளும் சொல்லாத ஒன்றுமே செய்ய மாட்டார் இறைவன். அப்படி எதிர்பார்க்கிறார் மனுக்குலத்தை, தன் சொந்த சந்ததியை எதிர்பார்க்கிறார். நாமும் அதற்கு தூரமாம் எதிரியாக மாற்றி காணப்படுகிறோம். அதாவது சத்தத்தை கேட்க நம்மெல்லாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார். பூமியில் இருக்கிற ஒருவனுக்கும் பயப்படாதுன்னு சொல்கிறார். எல்லா மனித நினைவுகள் எல்லாம் என் கைக்குள்ளே இருக்கிறது. அதனால் இறை சமூகத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நான் என் நண்பர் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் ஆரம்பத்தில். நான் பண்ணல, அவர் கேட்டார், ஹெல்ப் பண்ணேன். ஒரு மிஷின், அவர் நிறைய இடத்துல ஒரு பாய், அவர் நிறைய இடத்துல கடன் வாங்கியிருந்தார். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, கொஞ்சம் சொத்து வச்சுனா திரும்பி கொடுக்க முடியல. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கடையை வந்து பூட்டிட்டானுவோம். எல்லாம் பெரிய பெரிய அடியால் ஒரு 10-15 பேர் வந்தானோ. யாரா கடையை போட்டுருந்து நான் கேட்டேன். கடையை பூட்டை உடைக்க சொல்லிட்டு பஞ்சாயத்து நடக்குது. இப்போ அடியால் வந்தாமான ஒரு ஆள். நான் பேசிகிட்டே இருக்கிறேன், உன் காலில் முட்டு வலி இருக்கல, இந்த மிஷினில் நின்னா சரியாக போட அப்படின்னா. அவன் சொன்னான், என் காலில் முட்டு இருக்கிற வழி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், நான் சர்ச்சில் ஃபாதராக இருக்கிறேன் அப்படின்னா. அவ்வளோதான், பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இவங்களை தொட்டால் பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு அன்றைக்கி பாயை காப்பாற்றி விட்டேன்னு வச்சுக்கணுங்களா. அதான் மறைப்பொருள் எல்லாம் நம் சமூகத்துக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்து பெருகும் போதெல்லாம் அதை நாம் நிலைப்படுத்தி கொள்ளலாம். நேற்று விட ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒரு சகோதரி, உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையே, மோசமாக இருக்குது அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் இறைமார்க்கம் என்பது, தேவ சன்னதி என்பது உங்களுக்குள்ளாக காணப்படுகிறது. நீங்களாம் தேவ சமூகத்தில் உங்களை ஒரு உத்தரவாக எதிர்பார்க்கிறார். உங்கள் மலைகள் மேலே இருக்கிற சுடர் அவங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேசங்களுக்கு, மக்களுக்கு, குடும்பங்களுக்கு ஒரு பெரிய சுடருட்டு எறிகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். வேதம் உங்களை எதிர்பார்க்கிறது. தேவன் அதை நம்புகிறார். அதனால் இறைமார்க்கம் சொல்கிறப்ப பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு தெரியாத ஒன்று நடப்பது அல்ல. அதற்கு நீங்கள்லாம் தகுதியாக தன்னை உருவாக்கி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் வேதனம் எதிர்பார்ப்பதனாலே யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறீர்களோ அவருடைய ரகசியமெல்லாம் உங்களிடத்தில் இருக்கு என்பதனாலே அதனுக்கு தகுதி அடைந்து கொள்ள முடியாது. நமது கேட்டுக்கொண்டு தேவனுடைய வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.